டாக்டர் சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எத்தனை முனையா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம்? இந்த முறை என்னுடைய எதிர்பார்ப்பு திரு தமிழ்மணி சொன்ன பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இருக்கு. ஒண்ணு, தாவேகா இந்த கூட்டணிக்கு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அது ஸ்வீப். இது நான் இப்போ சொல்லல, கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 மாதங்களாக நான் கூறிக்கொண்டிருப்பது. தாவேகா தனித்து போனால்தான் திமுக வெற்றி பெற முடியும். திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தாவேகா தனித்து போகவே ஆக வேண்டும். தாவேகா தேசிய ஜனநாயக கூட்டணி இணை வேண்டாம், அதிமுகவுடன் ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு பாஜகவுக்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தினால் கூட ஸ்வீப் தான். மிக முக்கியமா ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்களே நம்பிக்கை இல்லைங்கிற ஸ்டேஜ்ல வந்த பிறகு தனித்து போய் நின்றா ரெண்டு விஷயம் நடக்கும். வேட்பாளர் பாதி பேரு கேம்பெயினுக்கு போவானோ, விலகிடுவானோ, இல்ல திமுக அதிமுகவால வாங்கப்படுவார்களோ, என்னெல்லாமோ நடக்கும். சார், அங்க ஒரு கேள்வி இயல்பாவே வருது இல்லையா டாக்டர் சுமந்த்? கரூர் விஷயத்துல நேரடியாகவே குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் விஜய். ரெண்டாவது, சிபிஐக்காக நேற்றை வர அவர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஜனநாயகன் படத்தினுடைய சென்சார் விஷயத்துல அவருக்கு பாதகமான அம்சங்கள் இருந்துகிட்டு இருக்கு. தன்னை பலி கொடுத்து அதிமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு நினைப்பாரா விஜய்? ஏன் தன்னை பலி கொடுத்து? தனித்து போட்டிட்டா சிஎம் ஆயிடுவாரா? 200 சீட்டு ஜெயிச்சிருவாரா? என்ன லாஜிக் இருக்குது சார்? அவர் முதலமைச்சர் ஆகணும்னு தானே சார் வந்திருக்காரு களத்துல. யார் முதலமைச்சர் ஆகணும்ன்ற ஒரு கேள்வி வந்தா அங்க எதிர்க்கட்சி தலைவராக தற்பொழுது இருக்கக்கூடிய இபிஎஸ்ஆ, தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அப்படின்னா விஜய் ஏன் இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணும்? ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்ன இருக்கு விஜய்? முதல்ல அதை சொல்லுங்க. தனித்து போட்டிட்டு ஒரு 15% ஓட்டை வாங்கி அவர் மட்டும் தன் சீட்டை விஜயகாந்த் அவர்கள் ஜெயித்தது போல் தனித்து அசம்பிளியில போய் 5 ஆண்டு காலம் எதிரில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியையும் மத்தியிலும் எதிரில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியையும் சமாளிக்கக்கூடிய சக்தி விஜயிடம் இருக்கிறதா? இல்ல ஆப்ஷனை பாருங்க. ஒரு 25 எம்எல்ஏ ஆர் 30 எம்எல்ஏ அசம்பிளியில, அவரும் அந்த அசம்பிளியில இருக்காரு. ஐதர் அவர் டிசைட் பண்றாரு, நான் எதிர்கட்சியாக செயல்படுவேன், இல்லாட்டி ஆளுங்கட்சியில ஒரு கூட்டணியில ஒரு பதவியில இருப்பேன், துணை முதலமைச்சராக இருப்பேன். ஏங்க, அவருக்கு 51 வயசாகுது ரீகன். இன்னும் 30 வருஷம் இருக்கு அரசியல்ல. அவர் சொன்னாரு எங்களோட என் தலைமையை ஏற்று வரக்கூடிய எல்லா கட்சிகளோட நாங்க கூட்டணி தயாருன்னாரு. ஒரு கட்சி போச்சா? சார், அந்த இடத்துல இன்னொரு கால்குலேஷன் இருக்கு இல்லையா சார்? 2006ல இதே விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கும் பொழுது திமுக அதிமுகவுடைய ஆல்டர்னேட்டிவ் நான் தான், ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸா இருப்பேன்னு சொன்னாரு. பின்னாடி அதிமுக கூட கூட்டணி வைத்ததுக்கு பிறகு அவருடைய அரசியல் இருப்பே கேள்விக்குறியாச்சு இல்லையா? அந்த அபாயம், அந்த பயம் விஜய்க்கு இருக்காதா? எங்க கேள்விக்குறியாச்சு? எதிர்கட்சி தலைவர் ஆனாரு, கேள்விக்குறியாச்சா? இல்ல, அதிமுகவோட தயவோடு தானே ஆனாரு. திராவிட கட்சிகளோட கூட்டணின்ற இடத்துல அவரு பின் சர்க்கிள்யா? ஏன் அவருடைய சர்க்கிள் எங்க ஆரம்பிச்சது? ரெகுலரா அசம்பிளிக்கு வரல, ஒரு வலுவான எதிர்கட்சி தலைவரா செயல்படல, அவருடன் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தன் கட்சியில் வைத்துக் கொள்ள தவறிவிட்டார். இதெல்லாம் ஆனதுனாலதாங்க சர்க்கிள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் உடல் நலம் குன்றி விட்டார். இதனாலதாங்க சர்க்கிள் ஆச்சு. அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால ஒரு சர்க்கிள். டாக்டர் சுமந்த், உங்களுக்கு தெரியாது இல்ல டாக்டர் சுமந்த், ஒருவேளை என்டிஏ கூட்டணியில விஜய் வராருன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட தன்னுடைய கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தி அறிவித்த ஒருவரோடு கைகோர்த்த விஜய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ரெண்டாவது, சிபிஐ மூலமாக, சென்சார் போர்டு மூலமாக நெருக்கடி கொடுத்து விஜய கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வந்தாங்கன்றது அந்த கட்சிக்கு பின்னடைவா மாறும் இல்லையா? ரெண்டு விஷயங்க. இன்னைக்கு விஜய் 17, 15, 16% ஒரு தோராயமாக ஒரு வாக்கு சதவிகிதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். இது தெரியாது. பிரசாந்த் கிஷோருக்கு எக்ஸிட் போல்ல 13% கொடுத்தாங்க. எக்ஸிட் போல்
ஒப்பீனியன் போல் இல்ல, கருத்து கணிப்பில் இல்ல, எக்ஸிட் போல்ல 13% ஓட்டு கொடுத்தாங்க. எல்லா ஏஜென்சியும் 12, 13, 15 அவர் வாங்குறது 3%. சோ நீங்க இப்போ இன்னைக்கு இருக்கிற சர்வேஸ் எல்லாமே 15 17, 18% கொடுக்குறாங்க. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் சேர்றாரு, அது பாதியா குறையும். அது போடுங்க, அந்த 10% அதிமுக கூட்டணிக்கு வந்துச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. நான் விஜயுடைய வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் என்று நான் ஒருபொழுதும் கூறவில்லை. சரியும் ஒரு பகுதி இவரை ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்த்தோமே திமுக அண்ணா திமுகவுக்கு, இவர் போய் அண்ணா திமுகவோட சேர்றாருன்னு ஒரு பகுதி விட்டுருவாங்க. ஆனால் அவர்கள் திமுக போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. இன்னொரு குரூப் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து இருக்கிறாரு, அந்த குரூப் வேணா திமுக போடலாம். இல்ல அங்க கேம் ஈஸியா ஆயிடுச்சு இல்லைங்களா சார்? இப்போ என்டிஏ கூடவோ அல்லது மற்ற யாரு கூட விஜய் சேராமல் இருக்கும் பட்சத்தில் டஃபா இருக்கும். ஒருவேளை விஜய் தானே முன் வந்து என்டிஏக்குள்ள போயிட்டார் அப்படின்னா பாஜகவோட ஸ்லீப்பர் செல், பாஜகவோட பி டீம் அப்படின்ற இடத்துல பாஜக கூட சேரக்கூடிய அணிகள்லாம் தோற்கிற நிலைமை வரும் இல்லையா? இல்ல டஃபா இருக்கும்னா என்ன, திமுக அட்வான்டேஜா இருக்கும், அவ்வளவுதான். அதுவே நீங்க டஃபா இருக்கும்னு சொல்றது மும்முனை போட்டி கிடையாதுங்க. இவர் 15% 16% மேல எடுக்க மாட்டாருங்க. அவர் அதை வச்சுக்கிட்டு வெற்றிக்கு வாய்ப்பு கிடையாது. அவரால் யாரையாவது ஒரு வெற்றி தோல்வியை கெடுக்க முடியும், ஆனால் அவரால் ஜெயிக்க முடியாது. மேபி சொந்தமா தன்னுடைய சீட்டை வேணா ஜெயிக்கலாமே தவிர வேறு எங்கும் அவர்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவது மிகவும் கடினம். இது நீங்க ஆஃப் த ரெக்கார்ட் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களே சொல்லுவாங்க, நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. நீங்க ஆஃப் த ரெக்கார்டு கேட்டீங்கன்னா எதுக்காக கூட்டணி வேணும் என்று பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்கா அவங்க ஸ்வீப் பண்ணுவாங்க தனித்து போட்டிட்டுன்னு அப்படி கேட்பாங்களா? எதுக்குங்க கேட்கணும்? 40 இடத்துல போட்டியிட்டா போறோம், 50 இடத்துல போட்டியிட்டா போறோம், 30 40 எம்எல்ஏ வருவாங்க, முதல் முறையா துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும், அது வேணுமா? இல்ல 15% ஓட்டு வாங்கின 5 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலாம், நம்ம 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 5 வருஷத்துக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாக்க சும்மா இருப்பாங்களா, இவருடைய திரைப்பட கரியரை தொடர முடியுமா ஒருவேளை விருப்பப்பட்டால்? எல்லாமே கிளீன் அவுட் ஆயிடும்ல. லாஜிக்கலா இது யோசிச்சாக்க அப்போ அரசியல் களத்துல விஜய் கார்னர் பண்ணப்பட்டாருன்றீங்களா? விஜய் ஒரு கார்னருக்குள்ள வந்துட்டாரு இல்லைங்க. ஏங்க இந்த சிபிஐ கேஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல விஜயை ப்ராசிக்யூட் பண்ணி அவரை கைது பண்ணி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கேஸே இல்ல அவருக்கு எதிராக, எல்லோருக்கும் தெரிந்தது ஒன்று. சிபிஐ பிளஸ் ஜனநாயகன் ஒரு படத்தினுடைய ரிலீஸுக்காக அரசியல் கொள்கையை தூக்கி விடுவாருன்னு இல்ல, அவருடைய அரசியல் எதிர்காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டும் என்றால் இதுதான் லாஜிக்கல் டிசிஷன். சார் எனக்கு புரியுது டாக்டர் சுமந்த், நீங்க சொல்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருந்தது. அவருடைய அரசியல் எதிர்காலத்தை நோக்கி முடிவெடுக்கிறாருன்னா அதிமுக பிளஸ் தாவேகா அப்படின்னா கூட ஈக்குவேஷன் சரியா இருக்கும். அதிமுக பாஜக பிளஸ் தாவேகான்னா மக்கள் ஏத்துக்குவாங்களா? இப்போ கூடங்க நான் முதல்ல சொல்றது, அவர் பாஜக எதிராக ஒரு 10 வேட்பாளர்கள் நிறுத்திட்டு போலாம். பாஜக எவ்வளவு இடத்துல நிற்கும் போது 25 இடம் 30 இடம் 200 இடங்கள்ல அப்போ கூட யூனிஃபைடு கேண்டிடேட் ஒரு கேண்டிடேட் தான் இருப்பாரு திமுக எதிரா. அது போறோம் உங்களுக்கு 48% 49% கிட்ட போயிடும். அடிப்படையாக ஒரு விஷயம் தான் விஜய் முடிவெடுக்க வேண்டியது, திமுகவுக்கு உதவுவதற்காக அவர் அரசியல்ல வந்திருக்காரா இல்ல தனக்கு ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறாரா? அவர் இந்த தேர்தலில் அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அவர் கணிசமான அளவில் இடங்கள் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பும் இல்லை. சார் அவரே ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாரு சார். கடைசியாக நடந்த அந்த கூட்டத்தில் கூட சொல்றாரு, தஞ்சையினுடைய இந்த கூட்டத்தில் கூட கான்பிடென்டா இருங்க, நமக்கு சாதகமா தான் இருக்கு களம் அப்படின்றாரு. மதுரையில நடந்த 2வது தாவேகாவினுடைய மாநில மாநாட்டில் பேசுறப்ப கூட விஜய் தான் எல்லா இடத்துலயும் நிக்கிறாரு நினைச்சுக்குங்க. மதுரை மத்தியனா விஜய், மதுரை கிழக்குன்னா விஜய், மதுரை மேற்குன்னா விஜய்ன்றாரு. 234 விஜய் அப்படின்ற கால்குலேஷன்.
ஸ்ரீகன் ஒரு அனுபவம் உள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருந்தா எப்படி யோசிப்பாங்க? நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றோமே கூட்டணி கூட்டணி கூட்டணின்னு, ஒரு ஆளு கூட வரலையே. ஏங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூட மற்ற கட்சிகள் எல்லாருமே தன்னலமற்று மக்கள் சேவைக்காக இருக்காங்களா? விஜய் வின்னிங் ஹார்ஸ்ன்னு நினைச்சாங்கன்னா அவங்க படையூர் வாசல்ல கியூல நின்றுப்பாங்க கட்சிக்கு. விஜய் தனித்து விஜயோட நம்ம கூட்டணி வைத்தால் வெற்றி பெறலாம் என்று 1% நம்பிக்கை இருந்தா கூட ஒரு கியூவா வச்சு ஃபார்ம் ஆயிருக்கும் படையூர் வாசல்ல. நாங்க வரோம்னு ஒரே ஒரு அவர் முஸ்தாபா அவருடைய கட்சி ஒண்ணு வந்துச்சு, அதுவும் வந்து ஆதரவு வாபஸ் வாங்கிடுச்சுன்னு முந்தான பேப்பர்ல போட்டிருந்தாங்க. ஏன்னு யோசிக்கணும் இல்லையா? இல்ல நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு இவ்வளவு கான்பிடன்ஸ் இருக்கு இல்லையா, ஷுவரா ஜெயிக்க போறீங்க தனித்து போட்டிட்டுன்னு, ஏன் யாருமே வரல? அவங்க எல்லாருமே முட்டாளுங்களா? எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதிருப்தியில எவ்வளவு தலைவர்கள் இருப்பாங்க அதிமுக. செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? இன்னும் 2 நாள் 2 வாரம் 2006 விஜய் 2006 தேமுதிக ஸ்ட்ராட்டஜி அவர் கையில் எடுக்கலாம் இல்லையா? அவர் செக் ஃபேக்டரா மாறலாம். நாளைக்கு தொங்கு சட்டசபை உருவாச்சுன்னா அப்போ கேம் பால் இன் விஜய் கோர்ட் வரும் இல்லையா? குமாரசாமி மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஒரு சீட்டை வச்சுட்டு என்னங்க பண்ணுவீங்க? ஒரு சீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க தொங்கு சட்டசபையில? இல்லங்க, ஒரு 30 சீட்டு ஜெயிச்சீங்கன்னா ஏங்க 15% ஓட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு விஜயோட, அப்ப நான் இன்னொன்னு ஒத்துக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்கன்னு கான்சென்ட்ரேட்டட் ஓட்டு ஒரு 50 தொகுதியில தான் அவங்களுக்கு கணிசமான ஓட்டு. அவங்க 4% 4.5% தான் ஓட்டு வச்சிருக்காங்கன்னா கூட அந்த 4% ஒரு 15, 20, 30, 40 தொகுதியில அது 10%, 20, 25%, 30% இருக்கு. அதனால அவர்களால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியுது. இவர் யூனிஃபார்மா 15% ஓட்டை வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண போறாரு? பேசலாம் டாக்டர். இறுதி கருத்து ரொம்ப சுருக்குமா? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து திமுக தோல்வி அடைந்தால் அது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றிங்கிறது ஒரு நரேட்டிவ் செட்டிங். அதாவது அதிமுக, தாவேக, பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் அது பாஜக ஆட்சி அப்படின்னு கூறுவது அது வந்து அதுதான் திமுகவுடைய லைனே. அவங்களே என்ன சொல்றாங்க, திமுக பாஜக உள்ள வந்துடும். அந்த பாஜக உள்ள வந்துருங்கிற ஃபியர் தான் இந்த இந்த அந்த மக்களை வந்து பாஜக மீது அந்த வெறுப்பு இருக்கிறது, பாஜக உள்ள வந்துரும் சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க அந்த கூட்டணிக்கு அப்படிங்கிறது. அதனால அதிமுக 32 ஆண்டு காலம் ஆட்சி செய்த கட்சி. எடப்பாடி வந்து என்ன சொன்னாங்க, 3 மாசத்துல ஆட்சி போயிடும், 6 மாசத்துல ஆட்சி போயிடும், கட்சி தலைமையும் அவர் தக்க வைக்க முடியாது. கடைசியில 4.5 ஆண்டு காலம் ஆட்சியையும் வெற்றிகரமாக நடத்திவிட்டு கணிசமான எண்ணிக்கையில் 10 ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் 75 இடங்களில் அந்த கூட்டணி வெற்றி பெற்றார்கள். ஆட்சி இழந்தாங்க. மிக முக்கியமாக அதற்கப்புறம் 5 வருஷம் திமுக ஆட்சி அரசின் போது அவர் ஒரு சிறப்பான ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று நான் சொல்ல மாட்டேன். முதல் 1.5 வருஷம் ஒன்றுமே செய்யல. பட் இன்று அதிமுக என்ற கட்சி வந்து ஒருங்கிணைந்த கட்சியாக இருக்கிறது, ஓரளவுக்கு வலுவான கட்சியாக இருக்கிறது. அதனால இது வந்து என்ன ஆயிடும், பாஜக உள்ள வந்துரும் நான் ஏற்றுக்கொள்ள. நன்றி சார். நன்றி.